செந்தில் பாலாஜி கடந்த முறை எல்லாருக்குமே தெரியும். நான் கடந்த தொகுதியில சொன்ன மாரி அவர் கரூர்ல இருந்து இந்த வாட்டி கோயம்புத்தூர்ல போட்டியிட வச்சிருக்க தலைமை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த 10 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? முதல் அ ப தமிழ்நாட்டிலே ஆட்சிய பிடிச்சிருந்தாலும் கோயம்புத்தூர்ல 10 தொகுதியுமே திமுகவுக்கு கை குடுக்கல. ஒரு செந்தில் பாலாஜி மாரியான ஒரு நபர அந்த மாவட்டத்தினுடைய மைய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில போட்டியிட வைக்கும்போது, அதனுடைய பிரதிபலன் அப்படிங்கிறது மத்த தொகுதிகள்லயும் அவங்க கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவர வந்து கரூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் 10 தொகுதிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். திமுகவுக்கு இந்த முறை அ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அந்த வகையில கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்மளுடைய சர்வே முடிவுலயும் தெற்கு தொகுதி வந்து அதிமுக கூட்டணிட்ட இருந்து திமுகவுக்கு போறத பார்க்க முடியுது. செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கான சூழல் தான் இருக்குது. அதிமுகல கடந்த முறை நான் சொன்னேன் இல்லையா? வடக்குல போட்டியிட்ட அம்மன் அர்ஜுனன் வந்து இந்த வாட்டி போட்டியிடல. ரொம்ப வலுவான வேட்பாளர், தொகுதியில் எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான். இருந்தாலும் செந்தில் பாலாஜியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து மிக தீவிரமா களத்துல இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே கோயம்புத்தூர்ல அவர் தொடர்ச்சியான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய பிரதிபலனுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குது. இருந்தாலும் பாஜகவுடைய வாக்கு வங்கி ஒரு பிளஸ் இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸும் இருக்குது. வானதி அங்க தொகுதிக்கு பெருசா எதுவும் செய்யல அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிமுக வாக்கு வங்கியில ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு டீசெண்டா எல்லா தொகுதிகள்லையும் விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இருக்கு இல்லையா? அந்த வாக்கு வங்கியில இங்க ஒரு சேஃபான இடங்கள்ல வாங்கிட்டு அவங்க 3rd பிளேஸுக்கு வராங்க. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவதற்கான சூழல் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்வே முடிவாக இருக்கிறது.